கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் நாம் ஆண்டவர் சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தரது என்னென்னா, அவர் ஊழியத்துக்கு போனார். அவர் ஊழியத்துக்கு போய் ஆண்டவருடைய பிதா என்ன அனுப்புனாரோ அதை செய்து முடிக்கிறதுக்கு நமக்கும் சொல்லி தந்துருக்காரு. நீங்கள் எனக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு அவர் கட்டளையாக கொடுத்துருக்காரு நமக்கு. அதனால் அந்த காரியத்தை செய்கிறதுக்கு தான் நம்ம இந்த லெந்து நாட்கள்லாம் நம்ம நடந்து வந்தோம் பார்த்திங்களா. அந்த பாதையில் ஆண்டவர் என்ன நடத்த நமக்கு சித்தம் வச்சுருக்காருங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஒரு தீர்க்கதரிசி அம்மாவை பற்றி நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். அவங்க மூலமாக எப்படி ஆண்டவர் செஞ்சுருக்காருன்னு பாருங்கள். அதுபோல் நம்மளையும் நடத்துறதுக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கிற நாட்கள் தான் அந்த நாட்கள். ஏதோ நம்ம எல்லாவற்றையும் கொண்டாடுறோம், நம்ம ஒரு பண்டிகையில் எல்லோரும் கொண்டாடுற மாதிரி நம்ம கொண்டாடுறோம் அப்படிங்கிற காரியங்கள் செய்யக்கூடியது கிறிஸ்தவ இதில் இல்லவே இல்லை. ஏன்னா பவுல்லாம் அப்படிலாம் செய்யவே செய்யலை. எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் சொல்ல தான் போனார் வழியாக அவர் ஒரு பண்டிகை கொண்டாடிட்டு அதுக்கு ஒரு ஏதோ ஒரு சம்பிரதாயம் செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் அவங்க இருக்கவே இல்லை. ஊழியத்தை ஆண்டவர் சொன்ன காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா. அந்த காரியங்களை செய்யக்கூடிய காரியங்களுக்கு அர்ப்பணிக்கிற ஒரு திரள் கூட்டங்கள் எழும்பணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாஞ்சை. நீங்களும் அந்த வாஞ்சையோடு ஜெபிங்க. அந்த பெரிய காரியங்களை எழுப்புதலே நம்ம தேசத்துங்களில் தரதுக்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கார். அதனால் நாம் ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்குறவராக இருக்கார். அப்படி ஜெபிக்கிறதுக்கு தான் இந்த நாட்களில் நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. நாட்களில் இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே தியானித்த ஒவ்வொரு ஆண்டவர் சம்பவங்களையும் வசனங்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தரவணமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட பேசி இன்னும் அதிகமாக ஆண்டவரே உடைய வேத வசனங்களை தியானிக்கவும் உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கவும் எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம். வசனங்கள் ஒரு பொழுதும் வெறுமையாக திரும்ப சொன்ன தேவன் நீங்கள் கட்டளை இட்டது போல் ஆண்டவரே எனக்காக நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொல்லி தான் நீங்கள் ஆண்டவரே நீங்கள் கட்டளையை தந்திருக்கீங்க. அதற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் அநேகர் எழும்பத்தக்கதாக கிருபை செய்யுங்க. ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லி ஆண்டவரே நீங்கள் சொன்ன காரியங்கள் மத்தியிலே ஆண்டவரை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே மிகுதியான பிள்ளைகளை நீங்கள் எழுப்புகிற நாட்களாக இந்த நாட்கள் மாற வேண்டுமா ஜெபிக்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகள் அநேகர் எழும்பி என் தேவனுடைய நாம மகிமைப்பட தேசங்களிலே நன்மையான காரியங்கள் செய்ய ஆசீர்வாதமான காரியங்கள் நடக்க ஆண்டவரை நீங்கள் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அப்படி வழிநடத்த நாட்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் அந்த சம்பவத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுதும் எங்களுடைய வசனங்களின் மூலமாக நாங்கள் பேசும் ஆண்டவரை உங்களோடு கூட பேசும்பொழுது நீங்கள் எங்களோடு கூட இடைப்பட்டு எங்களோடு பேசி எங்களை நடத்திடலாமா உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை பொறுப்படுத்தி வளர்ந்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் அம்மாக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி கன்னியாகுமரியில் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி அம்மாவை பற்றி தான் நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். அவங்க எப்படி தீர்க்கதரிசியாக இருந்தாங்க அப்படிங்கிற காரியங்கள் தீர்க்கதரிசின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் தீர்க்கதரிசிகள்லாம் நம்ம வேதாகமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கி நிறையா நியாயாதிபதிகள் அந்த தேவரால் அதெல்லாம் நம்ம படித்தோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தீர்க்கதரிசிகள்லாம் இருந்தாங்க. அவங்க ஒரு வேலை பார்க்க தான் செஞ்சாங்க. ஆனால் பெண்கள் ஊழியம் பண்ணுறத நிறையா அவ்வளோவா நம்ம இதில் சேர்க்கறது இல்லாததுனால நமக்கு தெரியலை அதிகமாக. ஆனால் இப்போ நிறைய பெரிய பெரிய ஊழியங்கள்லாம் ஆண்டவர் செஞ்சுருக்காருங்கிறத நம்ம நிறைய காரியங்களுக்கு நம்ம கற்றுக்கொள்ளும்போது நிறையா பெண்களும் செஞ்சுருக்காங்க. பெண்களையும் ஆண்டவர் தீர்க்கதரிசியாக மாற்றிருக்காரு. அந்த நிறைய 4 பெண்களெல்லாம் தீர்க்கதரிசியாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க பார்த்தீங்களா அது வேதாகமத்தில். அந்த மாதிரி தீர்க்கதரிசிகள் நிறைய இருந்தாங்க. மேரியாம் இருந்தாங்க. அந்த மாதிரி காரியங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம உண்மையாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தம் தான். நம்முடைய திட்டத்தின்படி நாமளே தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேருக்கு பின்னாடி போட்டுட்டு நம்ம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆண்டவர் நம்மளே தீர்க்கதரிசனம் சொல்கிற வசனங்களை அந்த வார்த்தைகளை தந்திருந்தாருன்னா அதை நம்ம சொல்லி நம்ம ஜெபிக்கிறதுல தப்பே கிடையாது. ஆண்டவர் அழைப்பின் பேரில் போன ஒரு அம்மாவுடைய சம்பவம் தான் இந்த சம்பவம். அவங்க 1926 பிறந்து 2016 வரை வாழ்ந்தவங்க. அவங்க கன்னியாகுமரியை சேர்ந்தவங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. சின்ன பிள்ளையில ஏற்றுக்கொண்டதுனால சொந்த குடும்பத்தால் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டு அவங்க ரொம்ப தள்ளப்பட்டவங்களாக இருந்திருக்காங்க. என் குடும்பத்தில் வச்சுட்டே இருந்துட்டு நீ இதை கும்பிடக்கூடாது, நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய கொடுமைலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஒரு கொடுமையெல்லாம் பண்ணி அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களே செஞ்சுருக்காங்க. ஆனால் ஒரு சபையில் அந்த ஊர் பக்கத்தில் அந்த எங்கள் கன்னியாகுமரி அந்த பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய தெரியும் உங்களுக்கு. ஏன்னா அந்த பக்கம் நம்ம வடக்க உள்ளவங்களுக்கெல்லாம் அவ்வளோவா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஆனால் அந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாத்தாங்குளம்னு சொல்லி அது பக்கத்தில் ஒரு சபையில் சேர்ந்து இந்த அம்மா வந்து அந்த சபையில் ஊழியம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஊழியக்காரியாக அவங்கள மாற்றிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு படிக்கிறதுக்கு மற்ற எல்லாத்துக்கும் தெரியறதுக்கெல்லாம் வந்து ஆண்டவர் தீர்க்கதரிசியாக மாற்றணும்னால எங்கேனாலும் கொண்டு போய் அவர் செஞ்சு கொடுப்பாரு பாருங்க. அது மாதிரி ஊழியக்காரியாக மாற்றுறதுக்கு ஒரு சபையில் சேர்ந்து அதில் வந்து ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சபையில் வந்து ஊழியம் பண்ணுறது மாத்திரம் இல்லைங்க, அவர் வந்து சபை பாகுபாடு இல்லாமல் கர்த்தர் வந்து எங்கே அனுப்புகிறாரோ ஆனால் ஆண்டவர் அதுதான் ஒன்று. இந்த அம்மாட்ட இருந்த ஒரு பெரிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஏன்னா வந்து சபை பார்க்கவே கூடாது. ஆண்டவர் வந்து என்ன சொன்னார், உலகமெங்கும் போ அப்படின்னு சொன்னார்னா நீ இந்த இடத்துக்கு தான் போகணும், இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லவே செய்யலை. எல்லா இடத்துக்கும் போக சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறத கேட்கறது தான் தீர்க்கதரிசிகளுடைய வேலை. அப்போ அந்த இது இந்த அம்மா செஞ்சுருக்காங்க. சபை பாகுபாடு இல்லாமல் ஆண்டவர் வந்து நீங்கள் போ அப்படின்னு சொன்னோம்னாக்கி இது ரொம்ப முக்கியங்க. நான் நிறைய திருப்பி சொல்லியிருக்கேன். ஆண்டவர் எங்கே போன்னு சொல்கிறதா அந்த இடத்துக்கு போகாமல் நாம் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போனோம்னாக்கி அதில் விழுந்து போவோம். அதில் தூக்கி விடுறதுக்கு ஆண்டவருடைய கரம் நமக்கு இருக்காது. ஆனால் ஆண்டவர் நம்மளை அனுப்புதான்னா அதில் எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதில் தூக்கி எடுக்க நம்முடைய ஆண்டவர் வந்து வல்லமை உள்ளவர். அதனால் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியே நம்ம முதலாவது அர்ப்பணிக்கணும். இந்தம்மா அப்படி அர்ப்பணித்து கர்த்தர் எங்கே போச்சதாரோ அந்த இடத்துக்குலாம் போவாங்க. உடனே ஜெபிப்பாங்க. உடனே வந்து என்ன செய்தாங்க, எந்த வீட்டுக்கு போனாலும் சரி, ஊழியக்காரங்க இருக்கிற இடத்துக்கு போனாலும் சரி, உடனே போய் முழங்கால் படிட்டு அங்கே வந்து ஜெபம் பண்ணுறது. ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா உடனே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. அது வந்து ஆண்டவர் செஞ்சது தான். இப்போ இவங்க வந்து பெண்ணாக இருந்தாலும் எப்படி செஞ்சுருக்கான்னு பாருங்கள். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஜெபம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் அந்த அம்மா ரொம்ப வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காங்கன்னு சொன்னோம்னா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணது வந்து ஆண்டவருக்கு பிரியமானது அவர் செஞ்சுருக்காங்க. அப்போ முழங்கால் படிக்கிட்ட உடனே பரிசுத்த ஆவினால நிறையப்பட்டு அங்கே போன இடத்துல என்ன பிரச்சனை இருக்கோ அதை வந்து ஆண்டவர் பேசுகிறத அவங்க உணர்ந்து அவங்களுக்கு தீர்க்கதரிசனம் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. நீங்கள் இப்படி நடங்க, இப்படி இருங்க, ஆண்டவர் வந்து உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய போகிறாரு, இது வந்து இப்படி தவறான காரியம் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஆண்டவர் உணர்த்து தான் அந்த தீர்க்கதரிசனமாக சொல்லி இன்றைக்கி இருக்க தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்காங்க பாருங்கள், அன்னைக்கு இருக்க தீர்க்கதரிசி அம்மா எப்படின்னு இருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி ஊழியக்காரருக்கே வந்து நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்தாருன்னு அவர் ஊழியக்காரர் எழுதியிருந்தார். ஏன்னா ஊழியம் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்கன்னா. குடும்பத்தை விட ஊழியத்தில் ரொம்ப வரும். அந்த நேரத்தில் அவங்க தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த அம்மா திடீர்னு போய் நின்று என்ன பண்ணுவாங்களாம், உடனே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி இந்த காரியத்துக்கு இப்படி செய்யணும், இப்படி செய்யணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாருங்கள் ஆண்டவருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எந்திரிச்சு அவங்க ஒன்றும் எதுவும் சாப்பிட்றதுக்கு எதாவது கொடுக்காங்களா, ஏதாவது பணம் தருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. எதையும் எதிர்பாராமல் ஆண்டவர் சொன்னது மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே போய்கிட்டே பேசாமல் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க பார்த்தீங்களா, காசுக்கு பணத்துக்கு காசெல்லாம் பணத்தை உன் காசு இங்கிட்டே இருக்கட்டும், அப்போ சிலர்களும் அப்படி தான் சொன்னாங்க. அந்த மாதிரி காரியங்கள்லாம் இந்த அம்மா இருந்திருக்காங்கன்னா ரொம்ப ஒரு நம்ம இப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்ம அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் அந்த அம்மா இது சம்பவத்தை வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு இருக்குதான்னு ஒரு கேள்விக்குறி போட்டு தான் நம்ம பார்க்கணும், யோசித்து பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு இந்த காரியத்தில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. அந்த காரியத்தை செய்யும் பொழுது இந்த அம்மா மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். எதையும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் தனக்குன்னு எதையும் வச்சுக்கிட்டதும் இல்லை. அவங்க சபையிலேருந்து ஒரு வீடு கட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஐயா எழுதியிருந்தாங்க. அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீடு இல்லை, நமக்கு சொத்து இல்லை, பணம் இல்லை, பேங்கில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மலாம் அழுதுகிட்டு இருக்கோம். ஆனால் அப்படிலாம் இந்த அம்மா ஒன்றுமே அதை பற்றி கவலையே படல. ஏன்னா கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை, தீர்க்கதரிசன ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து எவ்வளோ தடைகள் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க போகிற இடம் பெண்ணாக இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் போகிறாங்க. எந்த இடத்துக்கு ஆண்டவர் இந்த இடத்துக்கு போகணுன்னு சொன்னோம்னா ஆண்டவர் எந்த இடத்துக்கு போக சொல்லுவாருங்க. சரியான எல்லாம் இருக்க எல்லாம் சாப்பாடு இருக்கும், எல்லாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், அந்த இடத்துக்கு போக சொல்லுவார். பிரச்சனை இருக்க இடத்துக்கு போக சொன்னாலும் போக சொல்லி அந்த அம்மா செஞ்சுருக்காங்க. அவங்க அந்த காணிக்கை ஏதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த காணிக்கையை மற்றவங்க யார்ட்டையாவது கொடுத்துட்டு ஊழியக்காரங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்களாம். அவங்களுக்கு ஆண்டவர் போஷிச்சார். இப்போ நம்ம அந்த மாதிரி கவலை இல்லாமல் இருந்துட்டோம்னாலே நமக்கு நோய்கள்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எனக்கு ரொம்ப இந்த அம்மாவை பற்றி பிடிச்சது அதுதான். ஏன்னா வந்து சேர்த்து வைக்கணுங்கிறது இருந்ததுன்னா பிரச்சனை வரும், நமக்கு வீடு இல்லை அது இல்லை அப்படின்னப்போ அவங்க வந்து போய்கிட்டே இருக்காங்க. எங்கே ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு போயிட்டே பவுல்லாம்
வீடை கட்டிச்சுட்டு இருக்க முடியுமா? ஏன்னா வந்து அவர் போச்சத இடத்துக்குலாம் ஆண்டவர் போச்ச இடத்துக்கு போகணும். அந்த மாதிரி இந்த அம்மா பெண்ணாக இருந்திருக்காங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப இந்த சம்பவம்லாம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த அம்மா மாதிரி வாழறதுக்கு நம்மளை முன்மாதிரியாக வச்சுட்டு போனதுக்காண்டி ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். அப்படி ஓடி ஜெயிச்சு அவங்க வந்து எல்லாத்துலேயும் ஊழியம் செஞ்சவங்க. அவங்க வந்து 90 வயசில் தான் மரித்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். 1926 பிறந்து 2016 தான் அவங்க வந்து மரித்தார்கள்னு சொல்லி நம்ம ஜூலை 27 அவங்க வந்து மறுமைக்குள்ளே போனாங்க. இவங்க பிரவேசிக்க இவங்களோட வாழ்க்கை வந்து நமக்கு முன்மாதிரி. அப்புறம் இவங்களுக்கு வந்து ஜீவ கிரீடம், அதாவது ஜீவ கிரீடம் தரேன்னா எனக்கு தரேன்னு நம்ம பாட்டு படிக்கும். அப்படி கிடையாது. இவங்க எப்படி ஊழியம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆண்டவர் சொன்னது அப்படியே செஞ்சு அதில் எதுலேயுமே தவறியே போகாமல் அவங்க ஊழியம் பண்ணனால ஆண்டவர் சமூகத்தில் இருப்பாங்க நிச்சயம் வந்து அவங்களுக்கு இருந்தது. நமக்கே இப்போ அவங்கள பற்றி சொல்ல முடியும். அப்படி ஓடுறதுக்கு நமக்கு இன்றைக்கி ஆண்டவர் உதவி செய்யணும். அது வந்து யார் செஞ்சார்னா பைபிளில் பவுல் தான் செஞ்சார். 1 கொரிந்தியர் 4:12 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி பவுல் தான் அந்த மாதிரிலாம் ஓடினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் வசனத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னாக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த மாதிரி வசனத்தை எடுத்து நீங்கள் படிங்க. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 12வது வசனத்தை பார்த்திங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கி அவர் வந்து எப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் நாங்கள் கஷ்டப்பட்டோம்னு சொல்லிட்டு எங்கள் கையினால வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைக்கப்படுகிற அழுக்கை போலவுமானோம். உங்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு நான் இப்படி எழுதேன். ஏன்னா நீங்கள் வந்து இப்படிலாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் வந்து வெட்கத்தோடு நான் உங்களுக்கு கேவலமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எழுதலை. இது உங்கள் கைகள்னாலே வேலை செஞ்சு அவங்க பொழைச்சாங்க அப்படிங்கிறத அவர் எழுதியிருக்காரு. அப்போ இவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா? இருந்தாங்க. ஆனால் வந்து என்ன செய்யலை, அவர் வந்து அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இன்றைக்கி. அந்த மாதிரி அவரெல்லாம் இருந்த மாதிரி நம்ம தெரியல. ஏன்னா வந்து அவர் ஓடின ஓட்டமே வந்து பெரிய ஓட்டம். எங்கெல்லாம் ஓடணும் அப்படிங்கிறத மாதக்கணக்காக வருஷக்கணக்காக அப்படிலாம் இருந்தார். அப்படி இருந்த நாட்களில் பார்த்திங்கனாக்கி அவர் வந்து கையினால் வேலை செஞ்சு தான் பிழைச்சார். இப்போ அப்போஸ்தலரில் பார்த்திங்கனாக்கி அந்த 2 பேர் கணவன் மனைவி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட போய் இந்த பின்னுற தொழில் அவருக்கு தெரியுதுனால அந்த கூடார தொழில் செஞ்சு பிழைச்சேன்னு சொல்லுவார். அப்போ அவருக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறதுக்கு இந்த அம்மா இப்போ போனாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் போயிருக்காங்க. ஒரு பெண்ணாக இருந்துட்டு போயிருக்காங்க பாருங்கள். பவுல் மாதிரி ஊழியம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி நாம் ஊழியம் பண்ணதுக்கு ஆண்டவருக்கு நம்ம கைகள்னால வேலை செஞ்சு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கி இவங்க ஓடின ஓட்டம் வந்து பவுலே மாதிரி தான். 2 தீமோத்தேயுல 4:7 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போகிறேன்னு ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஜீவகிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அதுலேயும் வந்து ஒரு தனக்கு மட்டும் கிடச்சின்னு சொல்லி ஒரு தன்னை பெருமை பாராட்டாதபடி இதை மாதிரி நடக்கிற எல்லாத்துக்கும் கிடைக்குன்னா அந்த அம்மாவுக்கு கிடச்சிருக்குமா இல்லையா? அதை வந்து முன்னாடியே வேதாமத்தில் ஆண்டவர் எழுத வச்சுருக்காரு. அப்போ ஆவியானவருக்கு எவ்வளோ பெரிய ஞானம் நமக்கு வந்து அந்த ஞானத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் நல்ல போராட்டத்தை போராடினாங்க. மறுமைக்குள்ளே போகும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறதுக்கு ஒரு சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டு அம்மா நட்சத்திரம் அவங்க பேர். அவங்க வந்து எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசன வரங்கள் இருந்தாலும் அதை வந்து தனக்காகவும் பயன்படுத்தலை, தன்னுடைய வாழ்க்கைக்கு ஏதோ சேர்த்து வைக்கணும்னு பயன்படுத்தலை. ஆண்டவருக்கு ஒருவருக்கு மாத்திரம் நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு அம்மாவாக வந்து வாழ்ந்து மறிக்கும் வரை வந்து அந்த ஊழியத்தை செஞ்சு தீர்க்க தரிசன ஊழியங்களை நல்ல போராட்டத்தை பவுல் ஒன்று மாதிரி போராடி ஜெயிச்சிருக்காங்க. அதுபோல் நாமளும் வந்து பெண்கள் எல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காங்களே. அப்போ ஆண்டவருடைய ஆவியானவர் கூட இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும். ஆண் பெண்ணுலாம் ஆண்டவர் சொல்லவே செய்யலை. பணக்காரன் ஏழை படித்தவன் படிக்காதவன் அப்படிலாம் ஆண்டவர் பார்க்கவே இல்லை, நம்ம தான் பார்க்கோம். ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் அவர் பயன்படுத்தணும்னு நம்மளை வச்சுருந்தாருன்னா யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையின் மூலமாக நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி நம்ம வாடுறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்தை நம்ம படிக்கிறதுக்கு நோக்கம். ஏதோ நம்ம படிச்சுட்டு அப்படியே கதை இது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அவங்களே மாதிரி வாழ்கிறதுக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுக்குற பிள்ளைங்களாக நம்ம இருக்கிறதுக்கு தான் இன்றைக்கி இந்த சம்பவத்தை நம்ம படித்தோம். இந்த சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை அநேகருக்கு செய்வார்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். ஏன்னா ரத்தம் சின்ன வந்து வேஸ்ட்டே கிடையாது. அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால நம்மளை மீட்டெடுத்திருக்காரு. அதனால் நாம் நல்ல போராட்டத்தை போராடுறதுக்கு நம்ம ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறதுக்கு இந்த நாட்களில் நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.
முடியும் நாதா, உந்தன் அன்பிலிருந்து தேவா. யார் பிரிக்க முடியும் நாதா, உந்தன் அன்பிலிருந்து தேவா. என் சார்பில் நீர் இருக்க எனக்கெதிராய் யார் இருப்பார்? என் சார்பில் நீர் இருக்க எனக்கெதிராய் யார் இருப்பார்? மகனை நீ தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவிரையா. மகனை நீ தந்தீரையா, மற்ற அனைத்தும் தருவிரையா. யார் பிரிக்க முடியும் நாதா, உந்தன் அன்பிலிருந்து தேவா. தெரிந்து கொண்ட உம்மகன் நான் குற்றம் சாட்ட யார் இயலும்? தெரிந்து கொண்ட உம்மகள் நான் குற்றம் சாட்ட யார் இயலும்? நீதிமானாய் ஆக்கிவிட்டு தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. நீதிமானாய் ஆக்கிவிட்டு தண்டனை தீர்ப்பு எனக்கில்லையே. யார் பிரிக்க முடியும் நாதா, உந்தன் அன்பிலிருந்து தேவா. யார் பிரிக்க முடியும் நாதா, அன்பிலிருந்து தேவா. ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உயிரோடு இருக்கிறவரே, இன்றைக்கு உங்களோடு கூட ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உண்மையை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசம் அடைய எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன், எங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று நாங்கள் அறிந்து கொண்டு இந்த உலகத்திலே ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட பிசாசின் எல்லா கிரியைகளுக்கும் எங்களை காத்து வழிநடத்துகிற தகப்பனுடைய கரத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசிலே ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாக இந்த நாட்டிலே ஓடி ஜெயிக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த ரத்தம் எங்களை மூடி மறைத்து இந்த நாட்களிலே ஆண்டவரை பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் உமக்கென்று ஆண்டவரை சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக அநேக பிள்ளைகள் எழும்பத்தக்கதாகவும் இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு அம்மாவை பற்றி நாங்கள் தியானித்தோம். அதுபோல் நாங்கள் வாழ எங்களுக்கு அழைப்பை கொடுத்திருந்தது என்றால் அந்த அழைப்பையே நாங்கள் சரியான பாதையிலே ஓடி ஜெயிக்க எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்லணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் அற்புதமாக நடத்தணுமா ஜெபிக்கிறோம். ஜெபத்துக்கெல்லாம் பதில் இருக்கீங்க, நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த தேவனாய் எங்களோடு கூட எங்களுடைய வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. எங்களுடைய வீடுகளிலே வாசம், எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வாசம் செய்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீங்கள் முதலிடத்தில் இருந்து எங்களுக்கு ஆளுகை செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்க போதுமானவராக இருக்கபடியா நன்றி. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடினா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மறுபடியும் அவங்களுடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம் மகை செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென்.